Peace be upon you all. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வியர்வை செஞ்சு என்னோட மொத்த உழைப்பையும் போட்டு சம்பாதிச்ச காசு, என்னோட டீம் லீடர் சொன்ன வார்த்தைகளை நம்பி இருந்த எல்லா காசையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, ஆனால் அந்த எக்காரன் ஒரே நைட்டில் என்னோட எல்லா காசையும் சுருட்டிட்டு ஓடி போயிட்டேன். இதுக்குள்ள கடனுக்கு மேலே கடன் எனக்கு. நான் இனி என்ன பண்ணுவேன்? ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்குது? நான் பணக்காரனாகணும்னு ஆசைப்பட்டது தப்பா? இது மாதிரியான பல சம்பவங்களையும் அதனால் ஏற்படுகிற தாங்கிக்க முடியாத பேரிழப்புகளையும் நாளுக்கு நாள் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்கள் இலங்கையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இப்படியான ஸ்கேம்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உண்மையிலேயே ஆப் மூலமாக நேர்மையாக பணம் சம்பாதிக்கலாமா? நீ உறங்கினாலும் பணம் வார வழியை நீ கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீ சாகுற வரைக்குமே உழைக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலக பணக்கார பட்டியலில் இருக்கிற வாரன் பஃபெட் சொல்லியிருக்கிறாரே, அதுதான் இந்த மாதிரியான ஆப்களோட மோட்டிவ். சின்ன சின்ன மீன்களை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது தான் இது மாதிரியான ஆப்களோட முதன்மையான மோட்டிவ். இந்த விஷயத்தில் சின்ன மீன்கள் அப்படின்றது அந்த ஆப் மூலமாக நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ரிவார்ட்ஸ், ஏர் ட்ராப்ஸ், இது மாதிரியான விஷயங்கள். இதில் அவனுக்கு கிடைக்க போகிற பெரிய மீன் தான் நம்மளை மாதிரியான கஷ்டப்படுற மிடில் கிளாஸ் ஆட்கள் இன்வெஸ்ட் பண்ண போடுற சேர்த்து வச்ச அமௌண்ட் மணி. இப்படியான விஷயங்களால் அவனுக்கு இதில் தூண்டிலாக இருக்க போகிறது தான் நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோமே இந்த அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லணும்னு சொன்னால் கடந்த காலங்களில் எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓடி போயிடுச்சு. குறிப்பாக இப்போ கூட அண்மையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கிற அந்த 21 வகையான கம்பெனிஸ் இதில் அடங்குது. அண்மையில் ஃபேமஸாக போனேன்னு சொன்னால் எம்டிஎஃப் இருக்குது, டிடிகே அப்ளிகேஷன் இருக்குது, அதே மாதிரி R2F பல பேரோட வாழ்க்கையில் நல்லாவே விளையாடிட்டு போயிடுச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் நிறைய பேர் வெளிநாட்டில் போயிட்டு எப்படியாச்சும் நம்மளுக்காக போராடிட்டு இருக்கிறாங்களே, அவங்களோட கதையில் தான் கூடுதலாக நம்பியிருந்தாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னால் நல்ல பேச்சு திறமையாளராகவும் இருப்பாங்க, நல்லா எப்படியெல்லாம் பிரைன் வாஷ் பண்ணலுமோ அந்த அளவுக்கு அவங்க பயிற்றுவிக்கப்பட்ட ஆட்களாகவுமே இருப்பாங்க. ஏன்டா அவங்களுக்கு கொடுக்கப்படுற சேலரி எப்படி. ஆனால் இதில் ஏமாறுறவங்க எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியாக இலங்கையிலே தான் அதை குறிப்பாக அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. குறிப்பாக இளைஞர்களை தானே அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் நிறைய விஷயங்களை சாதிக்கணுங்கிற வரியோட அல்லது நம்மளோட குடும்பத்துக்கான ஒரு எப்படியாச்சும் உழைக்கிற வழியை கண்டுபிடிச்சிடலாமான்னு சொல்லி அதிகமாகவே அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியானவங்களை தான் இந்த மாதிரியான ஏமாற்று பேர் வழிகள் குறி வைக்குது. ஸோ அப்படியான விடயங்களிலிருந்து தவிர்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், இது மாதிரி எங்களுக்கு நேரத்துலேயே ஒரு அவேர்னஸ் தந்திருந்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரியான கம்பெனிகளில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோமே என்று சொல்கிற ஒரு நிலைமையும் இருக்குது. குறிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் யாராச்சும் அவதானிச்சிருக்கீங்களா? எப்போவுமே இலங்கை மத்திய வங்கியால் வெளியிடப்படுற இந்த மாதிரியான விடயங்கள்லேருந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லி வர விஷயங்கள் இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் தானே சொல்லப்படுது அப்படின்ட்டு சொல்லி சிலவங்க திங்க் பண்ணுறாங்க. ஆனால் இதில் உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் ஆல்ரெடியே பல தடவைகளில் இலங்கை மத்திய வங்கியால் பிரமிட் சிஸ்டம் சட்டவிரோதமானது அப்படியான வியாபார முறைகளுக்குள்ளே சிக்கி காலங்களையும் நேரங்களையும் வீணாக ஜெயிலில் கழித்து குடும்பங்களை இழந்து போய் இப்படியான வேலைகளை செய்யாதீங்கன்னு சொல்லி அதிகமாக அறிவுறுத்தப்பட்டிருந்தாலுமே இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளாமல் அந்தந்த காலத்தில் வர ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸில் போய் விழுகிற ஒரு நிலைமை தான் இது வரைக்குமே காணப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதை யாரால் மாற்ற முடியும் அல்லது இது மாதிரியான ஏமாற்று பேர் வழிகளை அடியோடு தவிர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்குமே ஏமாத்துறவங்க உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. எவ்வளோதான் நம்மளோட மக்களுக்கு சொன்னாலுமே ஒரு அப்ளிகேஷன் இவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான முறைக்கு லாபம் கொடுத்துட்டுன்னு சொன்னால் அந்த ஆப் மூலமாக அவங்க 100% மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. இப்படியான காரணமே போதும் அந்த அப்ளிகேஷன் ஈஸியாக குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஸ்கேம் பண்ணிவிட்டு ஓடுறதுக்கு. அண்மை காலத்தில் நீங்கள் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே ஒரு இன்ஃப்ளூயன்சர்
உங்களுக்கு இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் நம்ப வேண்டியது அந்த இன்ஃப்ளூயன்சரை வார்த்தையை, நீங்கள் நம்ப வேண்டியது உங்களை காரணம் என்னென்னு சொன்னால், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற பணம் உங்களோடது தவிர அவரோடது இல்லை. அவருக்கு வழங்கப்படுற அந்த காசுக்காக அவர் சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். ஆனால் பாதிக்கப்படுறது கடைசியில் இருக்கிற இழப்பு எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுற அந்த காசை எப்படி நம்ம எடுத்தோம், அதில் டைம், வேல்யூ, வியர்வை, உழைப்பு எல்லாத்தையுமே அவன் ஸ்கேம் பண்ணிட்டு போகிற அந்த ஒரு நொடி போதும் நம்மளுக்கு ஏற்படுற அந்த உணர்வுகள், சொல்ல வார்த்தைகள். ஸோ ஒரு அடிக்கடி சொல்ல வர விஷயம் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எந்த ஒரு கம்பெனிலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கம்பெனியோட உண்மையான நம்பகத்தன்மை என்ன, அதில் உருவாக்கம் என்ன, அதில் அடிப்படை ஃபண்டமெண்டல் அனலைஸ் ஒன்று பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லலாம். எப்படியெல்லாம் உங்களை ஏமாற்றணுமோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு அந்த அப்ளிகேஷனை தயாரித்து கொள்ள இயலுமான ஒரு காலம் தான் இது. ஏஐ டெக்னாலஜி கூடுதலாக பயன்படுத்தப்படுற ஒரு காலம். நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்கு முதல்ல போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கனாலும் அந்த கம்பெனி லெஜிட்டானதா, இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது அது பற்றி எல்லா விஷயங்களையுமே இலங்கை மத்திய வங்கியோட இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், do your own research.